SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என சர்வதேச நாடுகளிடையே நம்பிக்கை அதிகரித்துள்ளது. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டால் ஹார்முஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து சீராகும். சர்வதேச நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய நம்பிக்கையால் கச்சா எண்ணெய் விலை நேற்று 4% வரை சரிவடைந்தது. பிரெண்ட் குரூடாயில் விலை பேரலுக்கு 4.30% சரிந்து $99.10 விற்பனையானது. அதேபோல் அமெரிக்காவின் WTI கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு 4.50% குறைந்து $92.24 விற்பனையானது. இரு நாடுகளிடையே போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தால் கச்சா எண்ணெய் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக சர்வதேச வர்த்தக நிறுவனங்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. எனினும் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள கப்பல் போக்குவரத்து முடக்கம் சீராவதற்கும் எண்ணெய் கிணறுகளில் ஏற்பட்டுள்ள சேதங்களை சரிசெய்து உற்பத்தியை பெருக்கவும் இன்னும் சில காலம் பிடிக்கும் என்றும் அவர்கள் கூறினர். இதற்கிடையே இன்று காலை ஈரானின் தென்பகுதியில் அமெரிக்க படைகள் திடீரென குண்டுமழை பொழிந்ததால் போர் பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிர்ணயத்தில் திடீர் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளுக்கு வரும் செப்டம்பர் மாதம் வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. எனினும் அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியனுக்கு சர்க்கரை ஏற்றுமதியில் ஒதுக்கீட்டு சலுகை வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் செப்டம்பர் 30 வரை கட்டண விகித ஒதுக்கீட்டின் கீழ் அமெரிக்காவுக்கு 8606 டன் சுத்திகரிக்கப்படாத சர்க்கரையை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது.